ஒரு அழகான விண்வெளி பயணத்திற்கு நான் உங்களை அழைக்கிறேன். நட்சத்திரங்கள் மின்னும் அந்த பெரிய வானத்தில் பூமி, செவ்வாய், வியாழன் போன்ற கோள்களெல்லாம் உருண்டையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது ஏன் என்று இப்போது மெதுவாக அறிந்து கொள்வோம். ஒரு கோள் உருவாகும் போது அது சின்ன சின்ன கற்கள், தூசிகள், வாயுக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் உருவாகிறது. அப்போது அந்த கோளின் உள்ளே ஒரு மறைமுக சக்தி வேலை செய்கிறது. அந்த சக்திதான் ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை எல்லா பக்கங்களிலிருந்தும் பொருட்களை நடுப்புறமாக இழுக்கிறது. அதனால் கூர்மையான மூலைகள் மெதுவாக மறைந்து கோள் சமமான வடிவத்தை எடுக்கிறது. நேரம் செல்ல செல்ல அந்த சமமான வடிவமே ஒரு அழகான உருண்டையாக மாறுகிறது. சின்ன பொருட்கள் போல இல்லாமல் மிக பெரிய கோள்களுக்கு இந்த ஈர்ப்பு விசை மிக வலிமையானது. அதனால்தான் விண்வெளியில் இருக்கும் பெரும்பாலான கோள்கள் எல்லாம் உருண்டையாக தெரிகின்றன. இப்படி இயற்கையின் மென்மையான விதிகளால் நம்மை சுற்றி இருக்கும் கோள்கள் எல்லாம் ஒரு பெரிய விண்வெளி பந்துகள் போல் அழகாக மிதந்து கொண்டிருக்கின்றன. விண்வெளி எப்போதும் நமக்கு புது புது கதைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. Subscribe to Peekaboo channel. Please subscribe now. Thank you. வால் நட்சத்திரம் எப்படி உருவாகிறது? இந்த பரந்த வானத்தை பார்த்தால் சில நேரங்களில் ஒளிர்ந்து ஓடும் ஒரு சிறிய கோடு நமக்கு கண்ணில் படும். அதுதான் வால் நட்சத்திரம் என்று நாம் அழைக்கும் அழகான காட்சி. விண்வெளியில் நிறைய சிறிய கல் துண்டுகள் பயணம் செய்து கொண்டே இருக்கும். அவற்றை மீட்டியோராய்டுகள் என்று சொல்வார்கள். இவை பூமியை நோக்கி வேகமாக வந்தால் பூமியை சுற்றியுள்ள காற்று அவற்றை சூடாக்கும். அந்த சூட்டினால் அந்த சிறிய கல் தீ பிடித்து ஒளிர்ந்து எரிந்து போகும். அப்போது வானில் ஒரு ஒளிரும் கோடு போல அது ஓடிச் செல்கிறது. அதைத்தான் நாம் வால் நட்சத்திரம் என்று பார்க்கிறோம். அது உண்மையில் நட்சத்திரம் அல்ல, சில வினாடிகள் மட்டும் தோன்றும் ஒரு ஒளி விருந்துதான். அடுத்த முறை வானத்தை பார்க்கும்போது அந்த ஒளிரும் கோடு தெரிந்தால் விண்வெளி நமக்கு ஒரு சிறிய மாயாஜாலத்தை காட்டுகிறது என்று நினைத்து பாருங்கள். ஹலோ நண்பர்களே, பீக்கபூ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது வீடியோக்களை பார்க்க மறக்காதீங்க.